ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி. இந்த இலை மீது மறக்காம ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க. உங்கள் குடும்பத்துக்கே ராஜயோகம் ஏற்படும். பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அது என்ன இலை, இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மேலே எந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி தினம் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இது வரைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்காத விஷயம் ஒன்று இருக்குது, இனிமேல் தான் நடக்கணும், நடந்தால் என் வாழ்க்கையில் அது திருப்புமுனையை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கை இருக்கும்ல. அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்காக நீங்கள் சிவபெருமான மகா சிவராத்திரி தினத்தில் வணங்குறது ரொம்பவே கை கொடுக்கும். அப்போ மற்ற தினங்களில் சிவபெருமானை வணங்கினா அந்த பலன் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். ஆனால் மகா சிவராத்திரி மாதிரியோ சனி பிரதோஷம் மாதிரியோ சக்தி வாய்ந்த நாட்களில் இந்த சிவனோட சக்தி அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும் போதே சிவபெருமான் நமக்கு பலவிதமான நன்மைகளை அருள்வார். அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே இரவு நேரத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருவிழா மாதிரி இது. அந்த நேரத்தில் 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை வணங்குறதுக்காக சிவாலயத்துக்கு வருவாங்களாம். அந்த நேரத்தில் நாமளும் சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கினா சிவபெருமான அருள் மட்டும் இல்லை, அங்கே வரக்கூடிய தேவர்கள் முனிவர்கள் சொல்லி பல தெய்வங்களோட அருளை ஒரு சேர பெற முடியும். அந்த ஒரு காரணத்தால் தான் பக்தர்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு நடத்தப்படக்கூடிய இந்த 4 கால பூஜைகளில் எப்படியாவது கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒருவேளை உங்களால் 4 கால பூஜைகளில் சரியாக கலந்துக்க முடியல, அதுக்கு நேரம் ஒத்துழைக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது. நிஷித கால பூஜைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா, இந்த 4 கால பூஜைகள்லேயே 3ஆவதாக ஒரு கால பூஜை வரும். இரவு சரியாக 12 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த 3ஆம் கால பூஜை விடியற் காலை, அதாவது அதிகாலை 3 மணி வரைக்கும் நடத்துவாங்க. அந்த 3ஆம் கால பூஜையில் குறைந்தது ஒரு 50 நிமிடமாவது நீங்கள் சிவபெருமானுக்காக நேரம் ஒதுக்கி நீங்கள் வழிபாடு நடத்தணும். இந்த 3ஆம் கால பூஜையில் தான் சிவபெருமான பார்வதி தேவி வணங்கினாங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்க வணங்கியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாமளும் சிவபெருமானை வணங்கினா பார்வதி தேவிக்கு எப்படி வேண்டிய வரத்தை சிவபெருமான் கொடுத்தாரோ அதே மாதிரி நாம் கேட்கக்கூடிய வரங்களை வாரி வாரி வழங்குவார். பொதுவாக இந்த மகா சிவராத்திரியில் 4 கால பூஜைகள் பார்த்திங்கன்னா மாலை ஒரு 6 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுவாங்க. பிப்ரவரி 26ஆம் தேதி காலையில் 10 மணி 18 நிமிஷத்துக்கெல்லாமே உங்களுக்கு தேய்பிரை சதுர்த்தசி திதி ஆரம்பிச்சிடும். அந்த தேய்பிரை சதுர்த்தசி திதி இருக்குல்ல, அதுதான் மகா சிவராத்திரிக்கான ஆரம்ப புள்ளி. அது ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அந்த நாள் வரக்கூடிய இரவு தான் மகா சிவராத்திரி. அப்படி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய முதல் கால பூஜையிலிருந்து பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 6:30 மணி வரைக்கும் 4 கால பூஜைகளை கொஞ்சம் கூட இடைவெளி விடாமல் சிவாலயங்களை வழிபாடு நடத்துவாங்க. அந்த நேரத்தில் கோவிலுக்கு போங்க. முடிஞ்சால் அவங்க கையால் கோவிலுக்கு வரக்கூடிய, அதுவும் விடிய விடிய கண் விழிக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதும் கோடி புண்ணியம்தான். ஏன்னா அங்கே வரக்கூடிய பக்தர்களில் முக்கால்வாசி பேர் வயதானவங்க கூட இருக்கலாம். உங்கள் கையால் மோரோ பானகமோ இல்லை இனிப்பு பொருளோ இல்லை சுண்டல் கேசரின்னு சொல்லி என்ன பொருட்கள் நைவேத்தியமாக செஞ்சு கொடுக்க முடியுதோ அதிக பேர் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா பொதுவாக சிவாலயத்துக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருப்பாங்க. அவ்வளோ பேர் கொடுக்க வேணாம். கோவில் வாசலில் வரக்கூடிய ஒரு 5லேருந்து ஒரு 10 நபர்களை கொடுத்தாலுமே ஒரு மிகப்பெரிய புண்ணிய பலனை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். இது எல்லாமே நீங்கள் கோவிலில் செய்யக்கூடிய வழிபாடு. மகா சிவராத்திரிக்கு வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுலேயும் சிவபெருமான் நம்ம மனமுருகி தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தணும்னா அந்த தீபத்தில் அமர்ந்து நமக்கு அருள்பாலிக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு உரிய பல பொருட்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த ஒரு இலை. இந்த இலை இல்லைன்னா சிவபெருமானே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பொருள் தான் அது. அதுதான் வில்வ இலை. சிவபெருமானோட எல்லா வழிபாட்டிலையும் இந்த வில்வ இலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வில்வ இலை அப்படிங்கிறது ஒரு தோஷ நிவர்த்தி. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் நம்ம வில்வ இலையை எடுத்துகிட்டு போயிட்டு அர்ச்சனை செய்யறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை பிரதோஷம் அன்னைக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள் இந்த வில்வ இலை. அது மட்டும் இல்லை, நீங்களோ உங்களோட முன்னோர்களோ தெரிந்தோ தெரியாமலோ பல பாவங்கள் செய்திருக்கலாம். அந்த பாவத்திலேருந்து வெளிவரத்துக்கான ஒரு வழியவும் இந்த வில்வ இலை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வில்வ இலை மேலே தான் நீங்கள் தீபம் ஏற்ற போகிறீங்க. சரி, இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றலாம்? முன்னாடியே சொன்ன மாதிரி சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த 4 கால பூஜைகள் அப்படிங்கிறது மாலை ஒரு 6 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடும்ல. அந்த மகா சிவராத்திரி இரவு முழுக்க நீங்கள் எப்போ வேணாலும் இந்த தீபத்தை குறைந்தது ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எரிகிற மாதிரி பார்த்துக்கணும். எப்படி இந்த பூஜையை தயார் செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எப்பவும் போல் மற்ற விளக்குகள்லாம் எரியட்டும். மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே தான் நான் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக சிவபெருமான் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி எல்லா விதமான பொருட்களும் செஞ்சு வச்சு படைச்சிடுங்க. அதே மாதிரி சிவபெருமானுக்கு பிடித்த மலர்கள் நிறைய இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த நீல சங்குப்பூ இருக்குல்ல, சிவபெருமானுக்கு நீலகண்டன்னு ஒரு பெயர் இருக்குது.
ஆழகால விஷத்தை உண்டதால அவரோட உடம்பு வந்து நீல நிறமா மாறிடுச்சு. அதனால தான் அவருக்கு நீலகண்டன் இன்னொரு பெயரும் இருக்கு. அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு நீல நிற பூக்களால் நம்ம வந்து அலங்காரம் செய்யறதோ அர்ச்சனை செய்யறதோ கோடி விசேஷம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த நீல சங்குப்பூ. கண்டிப்பாக எல்லா வீடுகள்லையும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். கிடச்சதுன்னா அதை வச்சு சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ணுங்க. இல்லைனா சிவபெருமானுக்கு என்ன மலர்கள் உங்களால் சமர்ப்பிக்க முடியுதோ அதை சமர்ப்பிச்சாலே போதும். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு வில்வ இலை. வில்வ இலை அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது. அதுலேயும் மகா சிவராத்திரி தினங்களில் அன்றைக்கு நாள் முழுக்க கோவில் வாசலில் பார்த்தீங்கன்னா தாமரை மலர்களையும் வில்வ இலைகளையும் விற்பாங்க. அதில் ஒரே ஒரு பாக்கெட் 10 ரூபாய் 20 ரூபா செலவு பண்ணிங்கன்னா போதும். அந்த வில்வ இலையில வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. அவங்க வீட்லேயோ இல்லை அவங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வில்வ மரம் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த வில்வ இலையை பறிச்சுட்டு வந்தோம் கூட தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தட்டில் இந்த வில்வ இலையை பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு தான் வைக்கணும். கட்டாயம் எல்லா வீடுகள்லையும் மண் அகல் விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இல்லைனா கூட ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து ஒரு மண் அகல் விளக்கை வாங்கிக்கோங்க. அந்த மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றணும். தீப எண்ணெய் ஊற்றக்கூடாது, நெய் ஊற்றி தீபம் போடணும். அந்த நெய் தீபம் எரியக்கூடிய அந்த நேரம் அந்த ஒளி சுடர் வருதில்ல, அதை நீங்கள் சிவபெருமானாக பாவிச்சு கையெடுத்து கும்பிட்டு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய சிவ மந்திரத்தை குறைந்தது 108 முறை, அதிகபட்சம் எவ்வளோ முறை வேணால் சொல்லலாம். 1008 முறையோ 1,08 முறையோ அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் குறைந்தது 108 முறையாவது ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய சிவ மந்திரத்தை அந்த வில்வ இலைய மேலே ஏற்றிருக்கக்கூடிய அந்த தீபம் எரியக்கூடிய அந்த ஜோதியை பார்த்து 108 முறை சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விஷயம் நடந்தால் என் வாழ்க்கையில் அது திருப்பு முனையை ஏற்படுத்துங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த விஷயத்த முதல் கோரிக்கையாக நீங்கள் சிவபெருமான் கிட்ட சொல்லுங்கள். சிவபெருமானுக்கு பிடிச்ச வில்வ இலை மேலே இந்த தீபத்தை ஏற்றிட்டு அந்த தீபத்தை சிவபெருமானாக பாவிச்சு நீங்கள் உங்கள் கோரிக்கையை முன்வைக்கும் போது, அது கூட ஓம் நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய சிவமந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களோட கோரிக்கையை சிவபெருமான் கட்டாயம் செவி கொடுத்து கேட்பாரு. அது மூலயமா உங்களோட கோரிக்கை கூடிய சீக்கிரம் நிறைவேறும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இந்த தீபம் அப்படிங்கிறது நீங்கள் தினமும் வீட்டில் ஏற்றக்கூடிய தீபம் மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த தீபம் இது. இந்த தீபத்தை ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களை வேண்டதெல்லாம் முடிச்சுட்டு உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். அந்த தட்டு மேலே அந்த வில்வ இலையை வச்சுருக்கீங்களே, அந்த வில்வ இலையும் அந்த மண் அகவிளக்கும் மகா சிவராத்திரி இரவு முழுக்க பூஜையில் இருக்கட்டும். ஒருவேளை விடிய விடிய நீங்கள் கண் விழிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த தீபத்தை விடிய விடிய எரிய விட்டாலும் அது இன்னும் சிறப்பு. ஆனால் அவ்வளோ தூரம் கண் விழித்து இந்த தீபத்தை விடியோட ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மகா சிவராத்திரியோட இரவு ஆரம்பிக்கும் போது, அதான் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே நீங்கள் தீபத்தை ஏற்ற ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமாவது அந்த தீபம் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. தீபம் ஏற்றி முடிச்சுட்டு மறுநாள் மகா சிவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மண்ணகலுக்கு எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த வில்வ இலைகளை நீங்கள் சுத்தப்படுத்தி ஏதாவது 6 ஏரி குளத்தில் கொண்டு போய் விட்டுருங்க. அப்படி இல்லைனா உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பழைய பூக்கள், காய்ந்து போன பூக்கள்லாம் சேமித்து அது தண்ணியில் விடுவீங்களே, அப்போ கூட கொண்டு போய் விட்டுறலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு குறைந்தது 5 நிமிடமாக செலவு பண்ணி வில்வ இலை மேலே தீபத்தை ஏற்றுங்க. கட்டாயம் நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.